Good morning, students. Human Resource Management in India. It's a Unit 2, Chapter 2. It's my convenient. I plan to separate the Unit 2 as Chapter 1 and Chapter 2. Already we are discussing about Chapter 1. Now we study 2. Chapter 2, Human Resource Management in India. There's a lot of stories there, but a simplified to in your syllabus. Okay, students. Now we are enter into human resource management in India. Evaluation and development of HRM in India. எப்போ இந்தியாவுக்குள்ள இதற்கான வழித்தளம் இடப்பட்டது, அதோட வளர்ச்சி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். HRM அப்படின்றது அந்த ஒரு வேர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிரான்ச்சஸாக கூட எடுத்துக்கலாம். அது எப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1850s அப்புறம் தான் வெஸ்டர்ன் யூரோப் அண்டு யூஎஸ். பட் அந்த ப்ரீஸ் அந்த ஒரு ஸ்ட்ரக் அந்த பரவல் அப்படின்றது இந்தியாவை ரீச் பண்ணுறதுக்கு 20th century ஆயிடுச்சு. 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. சின்ஸ் தென் ப்ரெசன்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் HR மே பி கிளாசிஃபைட் அஸ் அ ஃபாலோ. நம்ம அந்த டெவலப்மெண்ட்டை ஸ்பேஸ் பிரிக்கிறோம். ஏரான்னு சொல்லலாம், பீரியட் சொல்லலாம், ஸ்பேஸ், ஒவ்வொரு ஸ்பேஸாக எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் மூமெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது ட்ரேட் யூனியன் தான். ட்ரேட் யூனியன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க. ட்ரேட் யூனியன் ஃப்ரேம் பண்ணி அந்த ட்ரேட் யூனியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வாட் இஸ் த ட்ரேட் யூனியன், ஹவு டு இட் ஃப்ரேம். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேஷன் வேணும். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது ஒரு கம்பல்சரி ஈவெண்ட்டாக நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். அப்போனா தான் என்ன செய்வாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆக்ட் வேணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இப்போ ரீசெண்டாக கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு நிறுவனம் தொடங்கணும்னாலே நம்ம என்ன செய்யணும், கம்பெனிஸ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுவே பேங்க் ஆரம்பிக்கனாலும் பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸுக்கு பேங்க் பேங்கிங் ஆக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக ஆக்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தனி என்ன இருக்கு, ஆக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரேட் யூனியன் அப்படின்றத என்ன செய்ய போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல ராயல் கமிஷன் அப்படின்றது ஒன்று, ஒய்டி அப்படின்றவரோட சேர்மன்ஷிப்ல அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனாக தான் இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 என்ன செய்யறாங்கன்னா நமக்கு கொண்டு வராங்க. அந்த ட்ரேட் யூனியன் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அவங்க எதுக்கெல்லாம் எதிர்த்து போரிடலாம் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கணும் இல்லையா. எந்த மாதிரி அவங்க அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அப்படின்றதுலாம் ஒரு லெஜிஸ்லேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பீரியட். அதாவது ஒரு நிறுவனம் அப்படின்றது அவங்களோட லாப நோக்குக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், அவங்களோட எம்ப்ளாயோட நலனையும் பார்க்கணும், அதே சமயத்துல சொசைட்டியோட நலனையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த யாராதான் சோசியல்
responsibility era. The employer, that's the owner of the concern, consider the labor as a human being. அவங்கள ஒரு மனிதனா நடத்தணும் அப்படின்றது சொல்றது அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா. ஸோ அதுக்கடுத்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஒர்க் அலாட்மெண்ட், ஒர்க் வந்து எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும், எவ்வளோ டைம் வந்து ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும், அதை குரூப்பாக பிரித்து கொடுக்கணும். இந்த பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் அவர் தான் கொண்டு வரார். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும், வாட் இஸ் த ஒர்க் அப்படின்றத பிளான் பண்ணணும், அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து பகுத்தாஞ்சு இதை எப்படி செய்யணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அதை கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்ல எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்றவர் கொண்டு வராரு. சார் நெக்ஸ்ட் பேஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர், த எம்ப்ளாயி அப்படின்றவங்க வந்து தொடர்பு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். ஒவ்வொரு ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட். அவங்க வந்து நிர்வாகம் எடுக்கிற அவங்க எம்ப்ளாயி ரிலேட்டட் டெசிஷனுக்கு வந்து இவங்களோட உரிமை, அதாவது இவங்களுக்கும் ரைட்ஸ் கொடுத்து இவங்க வந்து இவங்களுக்கான விஷயங்களை இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா ஹியூமன் ரிலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து பிஹேவியரல் சயின்ஸ், இட்ஸ் பிலாசபி. ஒரு ஹியூமன் பீயிங்க அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட ஸ்டடி பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போதே, ஸோ ஒர்க்கரோ எம்ப்ளாயியோ வந்து மேனேஜ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த டெசிஷன் மேக்கிங்ல கலந்துக்கிறாங்க அப்படின்றப்போ அந்நியாரமே வந்து அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்க என்ன மாதிரிலாம் செயல்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். அதோட நெக்ஸ்ட் மூமெண்ட் தான் வந்து பிஹேவியரல் சயின்ஸ். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவரோட ஆட்டிடியூட், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் தென் அவரோட ஒர்க் கேப்பபிலிட்டி, அதை பேஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒர்க் அலாட் பண்ணுறது. அதாவது அந்த ஒர்க் வந்து அவங்களால முடியுதா, இல்லை அவங்க வந்து விரும்பி செய்கிறாங்களா, அதற்கேற்றாப்புல ஒர்க் அலாட்மெண்ட். அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பிடிக்கல அப்படின்ற சமயத்தில் அந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன். ஸோ தட் பர்சன் வந்துக்கு அவருக்கு வந்து அந்த ஜாப் பிடிக்கலன்னா அவருக்கு எந்த ஜாப் பிடிக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றணும். இந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூடை வச்சு, பிஹேவியரை வச்சு அவங்களுக்குன்னு ஒர்க் அலாட் பண்ணுறது. தென் ஒர்க்கிங் டைம்ஸ். ஒர்க்கிங் டைம்ன்றது இந்த ஒரு வந்து ட்ரேட் யூனியன் காலத்தில் 12 hours இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காலத்தில் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 10 hours குறைச்சிருக்காங்க. அண்ட் தென் போக இப்போ 8 hours வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அவங்களால ஒர்க் பண்ண முடியுதா அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்களோட ஒர்க்கிங் டைமை வந்து கன்வீனியன்ட்டாக மாற்றுறது, அவங்களுக்கு ஒர்க் பிளேஸை வந்து அவங்களோட கன்வீனியன்ட்டாக மாற்றி கொடுக்குறது, அட்மாஸ்பியர், அவங்க ஒர்க்கிங் அட்மாஸ்பியரை வந்து அவங்களோட கன்வீனியன்ட்டாக அவங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறது அந்த பிஹேவியரல் சயின்ஸ். அடுத்து வந்து சிஸ்டம் அப்ரோச். இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இப்போ ஒரு கன்சர்ன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கன்சர்ன்ல ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஒரு இன்புட் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கிடைக்கணும். அந்த அவுட்புட்க்கு ஃபீட்பேக் வாங்கணும். இட் இஸ் அ சிஸ்டம் அப்ரோச். இன்புட் கொடுப்போம், ப்ராசஸ் பண்ணுவோம், அவுட்புட்டை வாங்கி நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னா இட் இஸ் நாட் எ குட் சிஸ்டம். ஏன்னா ஃபீட்பேக் அப்படின்றது வந்து இட்ஸ் ரெகக்னைசன். அவங்க ஒர்க் நல்லா இருக்கு, இல்லை இதில் இது இவ்வளோ பெட்டர் பண்ணலாம், ஒரு சஜஷன், இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், இந்த இடத்துல இந்த பகுதியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றது. இது ஒன் வே ஆஃப் சிஸ்டம் அப்ரோச். அண்ட் தென் இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் சிஸ்டம் அப்ரோச் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒரு பர்ச்சேசிங் அப்படின்னு ஒரு கன்சர்ன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பிஓ ரைஸ் பண்ணி அதில் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் ஆத்தரைஸ் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து கன்சர்ன் கம்பெனிக்கு போய் அங்கேருந்து ப்ராசஸ் ஆகி அந்த ப்ராடக்ட் உள்ளே வரும்போது டைரக்டாக சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணி ப்ராடக்ட் நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ், ஒரு பர்ச்சேசிங்னா பிஓ ரைஸ் பண்ணி பிஓ ஆத்தரைஸ் ஆகி தென் குட்ஸ் உள்ளே வந்து குட்ஸ் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட்
மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரன்னிங் கன்சர்ன்றப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுடைய பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறது. அப்ரூவல் நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படி ப்ராடக்ட் இருக்கு, தென் ரா மெட்டீரியல் இருக்கு, நமக்கு நம்ம வாங்கின பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்றப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் அண்ட் தென் இன்ஸ்டலேஷன் பண்ண வரும்போது அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதோட அவுட் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி எதுவும் டிஃபால்ட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழையணும்னா ஈஸியாக வந்து ஒரு மிஷினரியோ எதுவுமே நுழைய முடியாது. பிஓ ஆர்டர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அப்படின்னா தான் கேட் இன் கொடுப்பாங்க, ப்ராடக்டை இன் பண்ணுவாங்க, கேரேஜ் இன் பண்ணுவாங்க. அதே மாதிரி குட்ஸ் வெளியே போனோம்னா அதே மாதிரி ஸ்டோர்லேருந்து வாங்கணும். இந்த குட்ஸை வந்து நாங்கள் வெளியே கொண்டு போகிறோம் அப்படின்னு என்ன ரீசன்காண்டி கொண்டு போகிறோம், ரிப்பேர் பண்ணுறதுக்கா அல்லது இட்ஸ் சோல்ட் அவுட்டா அப்படின்றது வந்து சோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிசிப்ட் இருந்தால் தான் கேட் அவுட் ஆக முடியும். ஸோ இது சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குதான்றத ஃபீட்பேக் செக் பண்ணுறது இந்த சிஸ்டம் அப்ரோச். அடுத்து வந்து கண்டிஜென்சி அப்ரோச். ஸோ இது கண்டிஜென்சி அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அப்ரோச். எனக்கு வந்து உடனடியாக ஒரு பொருள் வாங்கணும், பிஓ ரைஸ் பண்ணணும், பட் ஆனால் பிஓ இன்சார்ஜ் வரலை, பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறவர் வரலை அப்படின்றப்ப உடனே அந்த ஒர்க்கை வந்து விட்டுறதா அப்படின்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு கன்சர்னில் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் போனால் தான் ஒரு 2 to 3 டேஸில் வந்து நடக்க வேண்டிய ப்ரொடக்ஷன் வந்து அது வாட்டுக்கு நடக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம காஸ்டிங்கில் படிச்சிருக்கோம் மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் குவான்டிட்டி, தென் டேஞ்சர் லெவல் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்குள்ள நமக்கு ஆர்டர்டு குட்ஸ் வரணும். பட் ஆனால் பிஓ இல்லை அப்படின்ற சமயத்தில் அந்த கண்டிஜென்சியை மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நபர் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரே போலைனாலும் ப்ரொடக்ஷனை பிரச்சனை இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாக் வச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஜென்சி அப்ரோச். திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலை வந்தாலும் நமக்கு தேவையான ஒரு ரிசர்வ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறதா இந்த கண்டிஜென்சி அப்ரோச். நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைடில் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளான்ட் வந்து திடீர்னு அப்சல்யூட் ஆகுதுன்னா டக்குன்னு சப்ஸ்டியூட் போட்டு ஓட்ட முடியணும். இட் இஸ் அ கண்டிஜென்ஸ் அப்ரோச். அதுக்கு வந்து ரெடியாக வந்து இருக்கிறதா வந்து இந்த கண்டிஜென்ஸ் அப்ரோச். ஸோ இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹச்ஆர் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும் அப்படின்றது ஒரு எவால்வேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து என்னென்ன ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்கு ஸ்ட்ரகிளிங் ஃபார் ரெகக்னைசேஷன் ஸ்டார்டிங், அதாவது உள்ள வந்து கிளரிக்கல் லெவலில் நுழையிறாங்க பிகினிங் 1920 and 30s. அதுக்கப்புறம் அவங்கள கொண்ட ரெகக்னைசேஷனை வாங்குறதுக்காண்டி போராடுறாங்க 40-60ல. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு ஒரு நேம் கிளரிக்கல் ஸ்டாஃப்ன்ற நேம்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்து இம்ப்ரெசிங் வித் சொபஸ்டிகேஷன். ஸோ ப்ரொஃபஷனல் நாலேஜோட லெஜிஸ்டிக் இம்போர்ஷனல் நாலேஜ் அண்ட் அதோட வராங்க. எம்பிஏ அப்படின்ற ஒரு கான்செப்ட் 1970 and 1980s வந்து மேனேஜர் அவங்களுக்குன்னு ஒரு ஹெட், தட் இஸ் அ மேனேஜரியல் ஹெட். ஸோ இட்ஸ் அ பிஹேவியர் படித்தவங்க, சைக்காலஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்க, தண்ட மேனேஜரியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து. அதுக்கடுத்து ப்ராமிசிங் இந்த ஒர்க், அவங்களுக்குன்னு ஒரு ப்ராமிசர் எக்ஸிக்யூட்டிவ், நீங்கள் பண்ணுறது கரெக்டு, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு பர்சன், ஹியூமன் வேல்யூ அண்ட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரொமோட் ஆகுறாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேட்டஸ். கிளர்க்காக இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகி மேனேஜரியல் பர்சன் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வந்து போகிறாங்க. கச்சார் ப்ராசஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹச்ஆர்எம் இன் இந்தியா, த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹச்ஆர்எம் அப்படின்றது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.